myself crying, and I said, this is what the story's done to me. It's touched me so much. I was also thinking of casting a trans person, actually a trans person in that role, but எனக்கு கிடைக்கல. இந்த பாடி லாங்குவேஜ் வந்து மிமிக் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது, நான் உண்மையாவே உணர்ந்து பண்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு I was very very particular. And I felt for this privileged person வந்து என்ன ஃபீல் பண்ண வச்சது வந்து சாந்தனு in the end and everything. So the importance of writers I think is missing a lot in Tamil cinema today. Adu break பண்ணி ஆவணும், and I think Sudha ma'am is doing that, that's a very good thing, and it's giving a lot of scope for more writers to come in. வணக்கம், வெல்கம் டு சினிமா எக்ஸ்பிரஸ். இட்ஸ் அ பிளஷர் ஹேவிங் யூ ஆல் ஹியர். சுதா, உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நீங்க வந்து இந்த ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு 6 months அப்படின்ட்டு சொல்லியிருந்தீங்க. ஸோ எந்த பாயிண்ட்ல வந்து ஸ்டார்ட் ஆச்சு? ஐ மீன் இந்த பர்டிகுலர் கதை தான் எப்படின்னு டிசைட் பண்ணீங்க? பிகாஸ் ஐ ரிமெம்பர் ஒரு இன்டர்வியூல வெற்றிமாறன் சார் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி it was supposed to be love stories, and then நீங்கலாம் டிசைட் பண்ணி தான் வந்து you chose this particular theme. So where did your story begin? So yeah, like Vetri said, initially it was supposed to be Madras stories, actually Chennai stories. அந்த ஐடியா கூட தான் நாங்க வந்து நாங்க 4 பேரும் ஸ்டோரிஸ் பண்ணிட்டோம், மெட்ராஸ் ஸ்டோரிஸ் என்ற ஐடியாஸோட. But then they said, okay, love story. Then Vetri said, love stories is something we do every day for theatre. We're doing it already over there. Let's do something else. So then இவங்க தெலுங்குக்கு honor killing கொடுத்துருந்தாங்க. So we were saying like, Vetri and me specifically, I felt it was a very relevant and pertinent thing to Tamil Nadu. So for Tamil stories, so we took away that topic and we started on that. அப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒன்று எழுதியிருந்தேன், அது எனக்கே எனக்கு பிடிச்சிருந்தது, பட் it was not. I gave it to some of my friends, some filmmaker friends. They said it's perfect, but the representation was not accurate. அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து என்னோட ரைட்டர் ஃப்ரெண்ட் கூட பேசிட்டு இருக்கும்போது he said, நான் ஒன்று எழுதியிருக்கேன், அது வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு, இது இந்த டாபிக்கு செட் ஆகுமா, ஒரு வாட்டி பாரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சாரு. அண்ட் நான் இப்போ சூரிய போர்ட்ரேட் ஷூட்டிங்ல தான் இருந்தேன் மதுரையில. அண்ட் ஐ திங்க் விடுக்கால ஒரு 4 மணிக்கு பிஃபோர் கோயிங் ஃபார் ஷூட்டிங் at 5 o'clock I started reading it. It was some 45 pages or something. I don't remember, 25 pages. And அது படிக்க எனக்கு வந்து அப்படியே I was sobbing. I couldn't stop crying. So then I sent him a selfie of myself crying, and I said, this is what the story's done to me. It's touched me so much. I want to do it. I want to make it into a film. அதுக்கப்புறமா ஸ்க்ரீன் பிளே டயலாக்ஸ் எல்லாம் எழுதுறதுக்கு எங்களுக்கு 6 months ஆச்சு. And how did casting happen? இப்போ எல்லா ஆக்டர்ஸுமே இருக்காங்க, and I think ரோல்ல ரொம்ப பொருத்தமா இருந்தது. ஆக்சுவலி நீங்க what did you have in mind காஸ்ட் பண்ணும்போது? காஸ்ட் பண்ணும்போது ஆக்சுவலி சத்தாருக்கு வந்து நான் வேற யாரையோ தான் நான் யோசிச்சு வச்சிருந்தேன். ஐ வாஸ் ஆல்சோ திங்கிங் ஆஃப் காஸ்டிங் அ டிரான்ஸ் பர்சன், ஆக்சுவலி அ டிரான்ஸ் பர்சன் இன் தட் ரோல். பட் எனக்கு கிடைக்கல ஆக்சுவலி. நான் எனக்கு வேண்டிய அந்த ஒரு ஐ வாண்டட் அ லிட்டில் பீரியட் லுக், ஐ வாண்டட் இட் இன் தட் பர்டிகுலர் ஏஜ் எனக்கு வேண்டி இருந்தது. அண்ட் ஐ வாண்டட் அ கிரேட் பர்ஃபார்மர். So, and I didn't have the time to train. So, the physicality was something that I wanted in one particular way. And anyway, I had gone to another actor and another actor, and both of them couldn't do it because they had other shooting schedules. And I had already asked Kalidas for my first story. Appoe Kalidas said, I'll do that. Then I called Kalidas once. He was in America. So I called him and I told him, see, இந்த மாதிரி கதை இருக்கு, இதுல சரவணன் கேரக்டர் என்ற ஒரு கேரக்டர் இருக்கு, அதை நீ பண்ணணும் அப்படின்னு. So he said 100% எந்த கேரக்டர் வேணா நான் பண்றேன். When I told him the story, he said, please can I play Sattar? I said, no, I don't think so. அது வந்து it's very difficult. I'm trying for another actor. Let's see அப்படின்னு சொன்னேன். Then that didn't work out, so I called this fellow and I told him, your wishes come true, you're only going to be Sattar அப்படின்னு சொல்லிட்டு. And I wanted an alpha male, somebody who's a very good actor. And I've been observing Shantanu for some time now. And I called Shantanu, I said, Shantanu, where are you? He said, I'm in Dubai. So I said, there is this one little story, and you are more the foil. You're very important. It's a story of 2 friends, but you're more the foil. The other character has been written, that is the prominent character. So he said, I don't care, I want to do something. And the minute he came back from Dubai, he read the script and he said, I love it, I'm doing it. And that's all. It was as simple as that.
Bhavani என்னன்னா I had seen pictures of Bhavani and she is my very good friend's sister. So நான் பார்த்துட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் பாலா சாரோட ஒரு படத்துக்கு கூட நான் வந்து பவானியை ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன் லாங் பேக். அப்போ I wanted a face which was very அந்த பீரியடுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு she has a very classical kind of a look. And that classical, very very classical look, so and very fresh. So I didn't want to use anybody that's already been used. I just wanted in the mood pero and not too known or not too set in an image madri illada artist moonu perum. So and அது ரொம்ப ஒரு யதார்த்தமா வாழ்ந்த மாதிரி வருமே அப்படின்ற ஒரு ஆசை. That's how I got all of them. And Bhavani gave an audition and she was fantastic. So she came. Okay. I am going to அப்படியே go to Kalidas. So இந்த ரோல் வந்து I think எனக்கு உங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது பார்க்கும்போது. ஐ மீன் வாட் ஐ ரியலி லைக் வாஸ் இட் வாஸ் இன் dramatic, லைக் கரெக்டா ஒரு மீட்டர் பிடிச்சிருந்தீங்க. Yeah, because first ma'am like சொன்ன மாதிரி I was supposed to play the other character, but எனக்கு படிச்சதுல இருந்தே like when I kept reading the script again and again, I kept thinking of Sattar. அந்த கேரக்டர் படிச்சா கூட ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம வந்து ஒரு ஆஸ் அன் ஆக்டரா நம்ம ஏன் பிளே பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையா இருந்தது. அண்ட் ஐ டோல்ட் தட் டு மேம் ஆல்சோ. பட் ஷி வாஸ் லைக் இப்போ மேம் சொன்ன மாதிரி வேற ஆக்டர் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். பிகாஸ் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஒர்க் வித் த டைரக்டர் சுதா கொங்காரா. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஒர்க் வித். தென் இதெல்லாம் போச்சு. மேம் தென் த கேரக்டர் கேம் டு மீ மேம் சொன்ன மாதிரி. And I was very particular because I come from a mimicry background. I was very particular. I shouldn't இந்த பாடி லாங்குவேஜ் வந்து மிமிக் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. நான் உண்மையாவே உணர்ந்து பண்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஐ வாஸ் வெரி வெரி பர்டிகுலர். இல்லாட்டி ரொம்ப இட்ஸ் அ வெரி தின் லைன். மேம் டோல்ட் மீ இட்ஸ் அ வெரி தின் லைன். அது வந்து ஒரு கேரிகேச்சரிஷ் ஆகக்கூடாது. அட் த சேம் டைம் இந்த சைடும் இருக்கக்கூடாது. ஸோ இட் வாஸ் அ வெரி ஃபைன் லைன் அண்ட் ஷி வாஸ் தேர் டு கைட் மீ. வி ஹேட் நிறைய ஒர்க் பண்ணோம். அண்ட் I could actually, more than working for this character, I just got to know what all problems transgenders face in our society. அதுதான் எனக்கு ரொம்ப சாந்தனு. ஐ ரிமெம்பர் நம்ம the last interview we had இந்த ப்ராஜெக்ட் பத்தி ஆக்சுவலி பேசிட்டு இருந்தோம். you were telling how excited you were at that point. அந்த டைம் ஷூட்டிங் முடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் in working in this project and what did you take away from it? Yeah, see, so basically all I wanted to do is I wanted to be part of a script. Now Dubai இருக்கும்போது சுதா மேம் சொன்னாங்க that this Sattar ஒரு character இருக்கு which is going to be more prominent அப்படின்னு. But the moment I read the script, I was like, this character ஓட balance வந்து இல்லனா whatever prominent another characters, it is not, the entire script is not going to work out. So a good script is about, it's not only about the prominent characters, also about the supporting characters which is going to balance the entire script. So I felt the importance of that character, that I was like, okay, fine. I mean, Sudha ma'am, I've always wanted to work with her. Or nalla content kadachirukku, nalla director oda work pandrom. Whatever the role may be, let me give my best to it. Let me bring importance to that content. So அந்த இது பார்க்கும்போது எனக்கு வந்து I really wanted to work in the script. And yes, நாங்க நிறைய script reading அதெல்லாம் பண்ணோம். This is the first time in my life I was, I've done script readings. I've done rehearsals before the shoot, and I realized that the importance of script reading, the importance of doing rehearsals before a shoot, அது ஸ்பாட்ல நமக்கு எவ்வளவு ஈஸியா இருக்கும் அப்படின்னு. பிகாஸ் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. நாங்க ஆக்சுவலா 2 டேக் 3 டேக் மேல பெருசா நாங்க போல. இட் இஸ் ஆல் வெரி வெரி ஈஸி ஃபார் us, the amount we had worked before that. So my takeaway from this, from Thangam, from Paava Kadaigal, is that being part of a good content, whatever the role it may be, if you're part of a good content, it is going to carry you on in your career, and it's going to portray the actors you are. It does not have to be, because I'm coming from a background where people have always told me, தம்பி நம்ம ஹீரோவா பண்ணணும், நம்மளுக்கு வந்து இப்படி இருக்கணும், நம்மளுக்கு கேரக்டர் இப்படி ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும். I've always been blindfolded by people around me saying that, but Paava Kadaigal has proved it otherwise, because இத்தனை வருஷங்கள் நான் பண்ண படங்களுக்கும் இந்த ஒரு படத்துக்கும் I've got so many phone calls from inside the industry talking about my performance. So I realized that it's not about how whether it is the most important role or the second important role அப்படிங்கிறது இல்ல. It is about what you're performing over there,
that, and where you're showcasing your talent, where you're showcasing everything you have, that is what is going to actually hold the attraction of so many eyes around you. So I think I've Okay. landed myself in the right project with the right director and with the good content and with good characterization, that the thirst I've had for all these years, that's actually அது கொஞ்சம் satisfy ஆயிருக்குங்கிறது எனக்கு தோணுது எனக்கு. அண்ட் பவானி, இது உங்களோட செகண்ட் டிஜிட்டல் ரிலீஸ். நீங்க வந்து Yeah. காப்பே தியேட்டருக்கு பண்ணீங்க, அது வந்து ஜி5ல வந்துருச்சு, இப்போ வந்து நெட்ஃபிளிக்ஸ்க்கு ஒரு ஆந்தாலஜி. ஸோ உங்களுக்கு வந்து ஆஸ் அன் ஆக்டர் டு யூ ஃபைண்ட் தட் எக்ஸைட்டிங், ஆர் ஒரு சின்ன ஓகே நம்ம தியேட்டருக்கு வரலையே அப்படிங்கிற ஒரு சின்ன தாட் இருந்ததா உங்களுக்கு மைண்ட்ல? Actually, அது மாதிரி எனக்கு தோணல, because I was very happy that one after the other I'm able to be part of good films. So I was very happy that I'm part of like good stories and good content. So one after the other எனக்கு அது மாதிரி I never thought about it. I'm really happy that I'm able to be part of films like this. I think, Yeah. Asha, with all the three of them, all they required was a bit of direction. I think they started owning the script and then they started questioning. அவங்களே வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சீன்ல இப்படி இருக்கணுமா, எஸ்பெஷலி சாந்தனு மேக்ஸிமம் கேள்வி கேட்பாரு. ஸோ அது இது செய்யணுமா செய்யக்கூடாது, நான் ஏன் செய்யணும், ஏன் இப்படி செய்யணும், ஏன் அந்த மாதிரி பண்ணக்கூடாது, ஏன் நான் 1 inch அப்படி மூவ் பண்ணக்கூடாது அப்படின்னு கேள்வி மேல கேள்வி வந்துட்டே இருக்கும். Knowledge is wealth, ma'am. Knowledge is wealth. அது சரி, ஏதோ ஒண்ணு எப்படி வேணா இருக்கட்டும், பட் சாந்தனு வந்து பல கேள்விகள் கேட்பாரு எவ்ரி டே. பட் ஐ ஹேவ் டு கிவ் இட் டு ஹிம். நல்ல ஸ்டூடண்ட் மேம், அது ஞாபகம் வச்சுக்கோங்க மேம். குட், ஓகே, ஃபைன், அக்செப்டட். நான் குறையா சொல்லல. அது வந்து எனக்கு வந்து மேடி டைம்ல இருந்து ஐ அம் யூஸ் டு இட். மேடி வந்து 1000 கேள்வி கேட்பான், இவர் வந்து ஒரு 500 கேள்வியில நிறுத்திட்டாரு. ஸோ என்னன்னா, ஐ திங்க் ஒரு கேரக்டர் இஸ் சம்திங் ஆன் பேப்பர், அதைய எலிவேட் பண்ணது வந்து சாந்தனு. To me, Kalidas's performance, it's fantastic. But to me, the tough one was Shantanu. Inge already it's a written character which is very, very, the sympathy is all with that character. The empathy is all with that character. In the character, he's the alpha male. He's the exact opposite. He has everything in life. ரொம்ப ஒரு privileged character, privileged person. And I felt for this privileged person வந்து என்ன ஃபீல் பண்ண வச்சது வந்து சாந்தனு. In the end and everything, he did beyond what was on paper. அது கண்டிப்பா எல்லாருமே செட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லுவாங்க. And as for பவானி எப்படின்னா, இந்த 2 பேரையும் வந்து நான் ரீடிங்ஸ் கூப்பிடுவேன், ரிஹர்சல்ஸ் கூப்பிடுவேன், ஒர்க் ஷாப்க்கு போனாங்க, கலைராணி மேம் கூட எல்லாமே பண்ணாங்க. இந்த பொண்ணை வந்து நான் கூப்பிட மாட்டேன், பிகாஸ் இவளுக்கு 2 டயலாக் தான் படத்துல, என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் கூப்பிட மாட்டேன். Then she said, no, I also want to be ன்னு சொல்லிட்டு கடைசியில she just came off with these 2 boys. வந்து உட்காந்து அவளோட அந்த ஒரே ஒரு டயலாக் தானே இருக்கும் படத்து ஃபுல்ல. அந்த ஒரு டயலாக்காக she'll be doing rehearsal, full readings every day for 1 week. அந்த ஒரு டயலாக் சொல்லிட்டு போறதுக்கு. பட் தென் அந்த ரீடிங்ஸ்ல அவளுக்கு எல்லார் பாட்டும் வந்துருச்சு. அப்பா பாட்டு, அம்மா பாட்டு, அந்த அப்பா பாட்டு, அந்த அம்மா பாட்டு, இவங்களோட. ஸோ நாங்கள் வந்து ரிஹர்சல்ஸ் அந்த வில்லேஜ்க்கு போயிட்டு ரிஹர்சல்ஸ் பண்ணோம். We went some 5-6 days before. ஸ்டேஜிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா வந்து நாங்கள் செட்ஸ் போட்டுட்டு இருந்தோம் அங்கே. அந்த பீரியட்காக நிறைய உழைச்சிட்டு இருக்கும்போது இவங்களும் வந்திருந்தாங்க. ஸோ ஈவன் பவானி, இவங்க 2 பேரும் ஏர்லியராக வர சொன்னா பவானி நானும் வரேன்னு சொல்லிட்டு பவானியும் வந்துட்டா. வந்து அங்கே வந்து நாங்கள் ரிஹர்சல்ஸ் பண்ணும்போது எங்களுக்கு அந்த அப்பா கேரக்டர்ஸ் அவங்கலாம் அப்புறமா தான் வராங்க. ஸோ பவானி ஸ்கிரிப்ட் பேப்பர் இல்லாமல் இவங்களுக்கு வித் ஃபுல் எமோஷன் அப்பா மாதிரி நடிப்பா, ரேஷன் ஷாப் ஓனர் மாதிரி நடிப்பா, அம்மா மாதிரி நடிப்பா, எல்லார் மாதிரி நடிப்பா. ஸோ ஐ திங்க் they just started அந்த ஒரு ஆக்சென்ட் இருக்கு இல்லையா, அந்த ஒரு லாங்குவேஜ், அந்த ஸ்லாங், அதை வந்து அவங்க வந்து பர்ஃபெக்ட் ஆக்கிட்டாங்க பிஃபோர் த ஷூட்டிங். ஐ திங்க் தட் இஸ் த பிக்கெஸ்ட் பிளஸ் ஆஃப் திஸ் காஸ்ட். they were like little children who went along with one school tripக்கு போன மாதிரி போயிட்டு அங்கே ஃபுல்லா அடம் பிடிச்சி நான் தான் பெஸ்டா இருக்கு அப்படிதான் நான் பார்த்தேன். 3 பேரும் அப்படிதான் இருப்பாங்க. I think Bhavani is the only one who can play all the characters in the movie. Yeah. ஆமா, because Okay. with full emotion. இல்ல
ஆமா, அவ கியூ குடுக்கும்போது கூட ஃபுல் எமோஷன்ல கியூ குடுப்பா. சும்மா படிக்க மாட்டா. ஓகே. ஃபுல் எமோஷனோட அந்த ரேஷன் ஷாப்காரனா அவன மாதிரியே நடிக்கும். அப்புறமா அவங்க அப்பானா அப்பா மாதிரியே. ஸோ தட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் டு தி அதர் ஆக்டர் இல்லையா? அது ரைட் ஒரு பெரிய ரைட் விஷயம். ரைட். சுதா மேம், உங்களோட சென்சிட்டிவிட்டி டெஸ்ட் பத்தி கேட்கணும்னு நான் நினைச்சேன். பிகாஸ் இப்போ ஏர்லியர் நீங்க டச் பண்ணியிருந்தீங்க அபவுட் ரெப்ரசன்டேஷன். அண்ட் வந்து அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம ஒரு 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 புது வேர்ல்டுக்குள்ள போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போறப்போ எந்த அளவுக்கு அதுல ஒரு புது வேர்ல்டு எக்ஸ்ப்ளோர் பண்ற இது இருக்கும், எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அட் த சேம் டைம் ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்கு இல்லையா? ஸோ யூ ஹட் மென்ஷன்ட் வந்து ரைட்டிங்ல இருந்தாங்க, உங்க கூட செட்ஸ்ல இருந்தாங்க, டப்பிங்ல இருந்தாங்க. யூ ஹேட் பீப்புள் ஃப்ரம் தி கம்யூனிட்டி டு பி தேர் அண்ட் கைட் யூ. ஸோ அந்த கான்வர்சேஷன்ஸ் எப்படி போச்சு? நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அந்த கான்வர்சேஷன்ஸ்ல? ஸோ ஆஷா, நான் வந்து இதுக்கு முன்னாடி பாக்ஸிங் பத்தி ஒரு படம் எடுத்திருந்தேன், ஏவியேஷன் பத்தி ஒரு படம் எடுத்திருந்தேன். பட் அங்கே ஒரு 250 பாக்ஸர்ஸ் கிட்ட நான் பேசும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் சொல்லுவாங்க. வேற அவங்களோட ப்ராப்ளம்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கும், யூனோ. அண்ட் ஒவ்வொரு விஷயமும் என் படத்துல ஒரு சீனா அமையும். ஆனா இந்த படத்துல இந்த இந்த ஒரு group of the trans people கிட்ட நான் பேசும்போது 10-15 of them or 20 of them, and the books I was reading, the information I was reading, the documentaries I was watching, there is just one emotion, one singular emotion for everybody, you know. எனக்கு வந்து அதுக்கு மேல ரிசர்ச் பண்ண தேவையில்ல. அப்படி ஒருத்தர்கிட்ட பேச நீங்க வந்து 15 பேர்கிட்ட பேசின மாதிரி, you know. Every one of them has faced rejection. There is only 54% of them who got educated up to higher secondary. அவங்களுக்கே வந்து 96%, 98% of them have been rejected from jobs. All they want is that little bit of love. நம்ம ஊர்ல அவங்கள வந்து திருநங்கைன்னு அந்த ஒரு அழகான வேர்டு அது. ஸோ அது வந்து 2006ல வந்து காயின் பண்ண ஒரு வேர்ட், ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குற வேர்ட். அந்த வேர்ட் கூட இப்போ எடுத்துட்டாங்க. இப்ப வந்து அவங்கள வந்து மூன்றாம் பாலினத்தினர் அப்படின்னு சொல்றாங்க இப்போ. தட் இஸ் த தேர்ட் ஜெண்டர். How are they the third gender? Who is the first gender? Who is the second gender? Who is the third gender? Who's to determine whose gender is what? So I feel for them. They have to fight for. They are fighting with themselves. Okay, ஒரு acceptance இல்லாம அவங்களே அவங்க கூட what is my identity? There is such a crisis happening from the age of 2 or 3 or 4 or 5 or 6. And then it continues. All along, they're keeping it hidden. Do you know how difficult it is to live with a different identity? Their gender is self-determined, yeah? You should give them the freedom. Every human being has the right. I mean, the Supreme Court verdict says that, you know, self-determination of gender is the right of all persons. That's what the NALSA verdict said. But these people don't have access to that. It is such a humiliating, violent life that they lead. Physical, mental, psychological violence. All of them, I think 64% of them. I hate in the புலிபுரம் சொல்லிட்டு இதெல்லாம் வந்து பெருசா எதுவுமே, it's not important. But if you look at the statistics, it says the statistics that are given itself say more than 60% of them have been sexually abused. And the most disturbing thing for me was, Asha, when I was talking to all of them, every one of them told me what was happening to them in the most matter-of-fact voice. எனக்கு கண்ணில் இருந்து தண்ணி கொட்டிட்டு இருக்கும். அவங்களுக்கு நடந்தது அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. And even to Kalidas, I think that, you know, Kalerani made them interact with the trans people. They're just telling their stories like they're normal stories. எனக்கு oh my god நான் ரியாக்ட் பண்றேன், அவங்க அந்த ரியாக்ஷன் கூட இல்ல. I think they've died 1,000 deaths inside already. So to me, to represent that group, to that community, is not easy at all. I need to go to them and understand what is making them the way they are. And that was a very difficult journey for me and for them. I hope we've done justice to it. To add to what ma'am was saying, let alone the problems they're facing in society, அவங்க வீட்ல ஃபேஸ் பண்ண நம்மலாம் இப்போ we consider our homes to be a very safe place for us, at least most of us. அவங்க வீட்டுல ஃபேஸ் பண்ற problems are like I don't know if I can say it in an interview, but அது நினைக்கும் போதே I feel you know, like it's kind of very this thing what they face at home. So வீட்டிலேயே அந்த acceptance இல்லாத போது I don't know how. I think it should change from their house. Like அவங்க வீட்ல இருந்தே அது மாறணும். From each and every parents, அதுல இருந்தே அது மாறணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். And you're also one of the directors
who consistently have been using writers. அந்த தமிழுக்கு வந்து எப்பவுமே இந்த கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் அந்த டேக் மேல ஒரு பெரிய ஈர்ப்பு உண்டு. அண்ட் you're one of the people who've been consistently என்ன சொல்றது அத பிரேக் பண்ற ஒரு பர்சனா இருக்கீங்க. So how do you see ஆக்சுவலி ஆஷா, that was நான் yeah நான் முறையா நான் தமிழும் படிச்சது இல்ல, தெலுங்கும் படிச்சது இல்ல, அந்த ஹிந்தி மட்டும் தான் நான் படிச்சது. ஸ்கூல்ல எனக்கு ஹிந்தி கத்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ எம் மோஸ்ட் கம்ஃபர்டபுள் இன் இங்கிலீஷ். நான் எழுதுறதெல்லாம் நான் இங்கிலீஷ்ல எழுதுவேன். அங்கங்க வந்து வரிகள் அப்படி தானே வரும் தமிழ் டயலாக்ஸ், அது எழுதிடுவேன். பட் ஒரு கிராமட்டிக்கலா ஐ நீட் அ ஷோல்டர், அண்ட் ஃபார் தேட் ஐ யூஸ் Tamil writers, and Shan Karpusamy is one of the most extraordinary writers of contemporary times. There is so much of depth in that story. Thangam கதையை நீங்க படிச்சீங்கன்னா அது என்னை வந்து ரொம்ப ரொம்ப வந்து என்னை டச் பண்ண ஒரு கதையா இருந்துச்சு. So to me, I may have some stories to say from within my life experiences, but there are writers whom I admire. எனக்கு வந்து ஒரு டைரக்டர் பார்த்தா அந்த என்வி வராது, நடிகரை பார்த்தா என்வி வராது, யாரை பார்த்தாலும் அந்த ஒரு எனக்கு பொறாமையா இருக்கும் அந்த ரைட்டர்ஸை பார்க்கும்போது மட்டும். எப்படி அந்த உலகத்தை எவ்வளோ அழகா கிரியேட் பண்ணியிருக்காரு. நான் பண்ணது வந்து அது வந்து திரைக்கு கொண்டு வர்றது மட்டுமே ஒழிய, அதெல்லாம் எவ்ரி டீடைல் இஸ் தேர் இன் தட் சிறுகதையில எல்லாமே இருக்கு. அந்த ப்ரொவிஷன் கடை டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து எல்லாமே இருந்துச்சு. ஸோ அது எனக்கு ரொம்ப அழகா பண்ண முடியுது when you have the shoulder of a writer, one strong See, shoulder. I think that's a very, very healthy thing because how many directors do you see today accepting this? எல்லாருமே like என்னால எல்லாமே பண்ண முடியும் is where நிறைய விஷயங்கள் மிஸ் ஆகும். Including actors, when actors say that நான் எல்லாமே பண்ண முடியும்னா we have to sit and work towards something like that. Ipo I've never done something like a period like Thangam, so I had to sit and prepare myself for it. I'm sure Kali hasn't done a transgender role before, so he has to sit and prepare for it. So yara irundhalum there is a background work and then we need a lot of support. So I don't see so many many directors today accepting this, that that avangaloda capacity தாண்டி வெளில ஒரு விஷயம் think பண்றப்போ I need the support of a writer ங்கறப்ப I think that's a very healthy thing. Okay. Because writers based, I think from cinema, coming from a writer's background, my dad is basically a writer, adukapra da actor, director ellame, but basically a writer irundadanaala he was able to write so many different characters, so many different stories. So the importance of writers I think is missing a lot in Tamil cinema today. We need the role of writers to come about and adu break panniyavana, and I think Sudha ma'am is doing that. That's a very good thing, and it's giving a lot of scope for more writers to come in. Thank you so much for the time and for the lovely answers. Hopefully இத பத்தி இன்னும் நிறைய பேசுறதுக்கான opportunity futureல கிடைக்கும், and hopefully I get to meet all of you guys. So all the very best for Bhavakadaigal, and thank you so much. Thank you Asha, thank you. Thanks a lot. Lovely talking to you. Thank you Asha, thank you.